கொஞ்ச நாள் முன்னாடி எ டே ஆஃப் HVAC டெக்னீஷியன் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட ப்ரோ நைட் ஷிஃப்ட்டில் அப்படி என்ன தான் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. கிறிஸ்மஸ் வரப்போகுதுன்றதுனால ஒரு கம்பெனி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து தீபாவளிக்கே டெக்கரேட் பண்ணி வச்சது, இன்னுமே கலட்டாமல் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கம்பெனிக்குள்ளாடி என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 மணி. ஸோ நைட் ஷிஃப்ட்டுன்றது நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும். ஸோ உள்ளே வந்த உடனே எப்பவும் பண்ணுற மாதிரியே நம்ம யூனிஃபார்ம் எடுத்து போட்டுப்போம். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம டேபிளில் வந்து பார்த்தா ரீடிங் நோட்டை பெண்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ அதை எழுத போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் எழுதிட்டு நம்ம வந்து கீழே பம்ப் ரூம் ரீடிங் எழுத போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து PHEவோட இன்சுலேஷனை வந்து பிரித்து அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டில் வந்து அதை திரும்ப ஒட்ட போகிறோம். இதுதான் PHE. பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளாடி இருக்கிற காயில் எல்லாம் தெரியுது. இது வந்து நைட்டைல் ரப்பரால் செய்யப்பட்ட ஒரு இன்சுலேஷன். ஸோ பின்னாடி போய் பார்க்கலாம். ஆமாம், பின்னாடியும் பிரித்து தான் வச்சுருக்காங்க. ஸோ இதையும் ஒட்டணும். உள்ளாடி காயில் தெரியுதா, ஜில்லுன்னு இருக்குது. ஏன்னா உள்ளாடி சில்டு வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்குது இப்போவும். ஸோ இன்சுலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா சில்டு வாட்டர் உள்ளே ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம திரும்ப ஒட்டுறப்போ அந்த கம் வந்து சரியாகவே ஒட்டாது. ஸோ முதல்ல வந்து AHVOட ரிட்டர்னை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக சுற்றதில்லை. ஸோ வால்வு க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே ஒரு ஆரோ மார்க் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆரோ மார்க் வந்து டேர்ன் ஆகி கிராஸாக வந்துடும். அப்படி வந்துடுச்சு அப்படின்னா க்ளோஸ்டே அப்படின்னு அர்த்தம். வீல் மட்டும்தான் சுற்றுதுங்க, ஷாஃப்ட் சுற்ற மாட்டேங்குது. ஸோ இது வந்து கம்ப்ளைண்ட்டு, அதை விட்டுருவோம். ஸோ AHVOட ரிட்டர்னை வந்து நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியலை. மெயினாக சில்டு வாட்டர் சில்லர்லேருந்து தான் வரும் கரெக்டாக. அப்போ சில்லரோட அவுட்டை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். இது வந்து சூப்பராகவே க்ளோஸ் ஆகுதுங்க. அந்த ஆரோ மார்க்கை கிளியராக கவனிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுறது தெரியும். ஸோ நம்ம அந்த வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். வால்வை க்ளோஸ் பண்ண உடனே நம்மளால் ஒட்ட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் சில்டு வாட்டரோட இன்னும் நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் அந்த சில்னஸ் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். ஸோ 2 மணி நேரம் அதை அப்படியே விட்டுருவோம். நம்ம அது வரைக்கும் மீதி இருக்கிற ஒர்க்கை பார்த்துப்போம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 12 மணி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம PHEவோட இன்சுலேஷனை ஒட்ட தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகும்போது பேஸ்மெண்ட் வழியாக போகாமல் நான் உங்களை கிரவுண்ட் ஃப்ளோர் வழியாக கூப்பிட்டு போகிறேன். அந்த நைட் டைம் வியூவை பார்த்துட்டே வாங்க. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால கம்பெனி ஃபுல்லாக லைட்டால் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிளாக்கோட பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய PHEயில் தான் நம்ம இன்சுலேஷனை ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டுறதுக்கு முன்னாடி இது வந்து PHEவோட காயில்ன்றதுனால அதில் ஈரப்பதம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டவல் யூஸ் பண்ணி தொடச்சி எடுத்துப்போம். ஸோ அதுக்கப்புறம் நைட்ரைல் ரப்பர் மேலே கம் அப்ளை பண்ணோம். அந்த கேப்பில் நம்ம போய் பம்ப் ரூம் ரீடிங்கை எழுதிட்டு வந்துடலாம். ஸோ அதை வந்து நாங்கள் ஒட்டிட்டோம். பட் ஒட்டுறதை வந்து வீடியோ எடுக்க முடியலை. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2:30 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வேலை எதுவும் இல்லைன்றதுனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துப்போம். இப்போ டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக பம்ப் ரூம் போயிட்டு நேற்றுக்கு நாங்கள் ஒட்டின PHE கரெக்டாக இப்போவும் ஒட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நேற்றுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்ல வால்வு, அதை ஓப்பன் பண்ண போகிறோம். நேற்று க்ளோஸ் பண்ண மாதிரியே நம்ம அதை இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் ஆகும்போது அந்த ஆரோ மார்க் வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும். ஸோ இப்போ அந்த வால்வு வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ காலையில் 6 மணிக்கு போட வேண்டிய பம்ப் ரூம் ரீடிங்கை போட்டுட்டு கிளம்பிடுவோம். இதுக்கு மேலே நைட் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா AHVOட ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறது, AHVs ஆஃப் பண்ணுறது, அது மாதிரி ஒர்க்ஸ் தான் இருக்கும். இதை தவிர வேறு ஏதாவது ஒர்க் இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஷிஃப்ட் ஃபோனில் கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.